ஆராதனைக்கு யாவரையும் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் யாவரும் சேர்ந்து நம் ஆண்டவரை ஆராதிப்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களோடு பேசுவீராக. எங்கள் ஆராதனை அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் தேவன் நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் சோதனை எல்லாவற்றையும் சாதனையாய் மாற்றுவதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சாதிக்க பிறந்தவன் நான், சாத்தானை வெல்பவன் நான். சோதனை எல்லாம் சாதனையாக மாற்றுபவர் என்னை இருப்பதால். சோதனை எல்லாம் சாதனையாக மாற்றுபவர் என்னை இருப்பதால். சாதிக்க பிறந்தவன் நான், சாத்தானை வெல்பவன் நான். சோதனை எல்லாம் சாதனையாக மாற்றுபவர் என்னை இருப்பதால். சோதனை எல்லாம் சாதனையாக மாற்றுபவர் என்னை இருப்பதால். ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் விசித்திரமான ஃபிங்கர் பிரிண்ட்ஸை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்துல இதுவரை பிறந்தவங்களுக்கும் இப்ப பிறந்திருக்கிறவங்களும் இனிமேல் பிறக்க போறவங்களுக்கும் உங்களுக்கும் எனக்கு இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடையவே கிடையாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மளை சாதிப்பதற்காகவே இந்த பூமியில படைத்திருக்கிறார். நீங்கள் உங்களுக்கு என்று ஒரு நோக்கத்துக்காக படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து சொல்லுங்களா? சாதிக்க பிறந்திருக்கிறவனா இந்த வாழ்க்கையில நம்ம சாதிக்க போகிறோம். சோதனை எல்லாவற்றையும் சாதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அவரே சாதிக்க பிறந்தவன் நான், சாத்தானை வெல்பவன் நான். சோதனை எல்லாம் சாதனையாக மாற்றுபவர் என்னை இருப்பதால். சோதனை எல்லாம் சாதனையாக மாற்றுபவர் என்னை இருப்பதால். உன்னால் ஆகாது சாதிக்க முடியாது, உன்னால் ஆகாது சாதிக்க முடியாது என்று சொல்லுபவன் அநேகருண்டு. அழைத்த தேவன் அபிஷேகம் செய்து சாதிக்க வைத்திருவார். அழைத்த தேவன் அபிஷேகம் செய்து சாதிக்க வைத்திருவார். சாதிக்க பிறந்தவன் நான், சாத்தானை வெல்பவன் நான். சோதனை எல்லாம் சாதனையாக மாற்றுபவர் என்னை இருப்பதால். சோதனை எல்லாம் சாதனையாக மாற்றுபவர் என்னை இருப்பதால். தாவீதை பார்த்து அன்னைக்கு சவுல் ராஜா அனுபவம் உள்ளவன் சொன்னான். எப்ப அவனால முடியாதுன்னு சொன்னான். அவனை முடியாதுன்னு சொன்னதாலேயே ஆண்டவர் அவனை கொண்டு சாதித்தார். தானியேலை தேடி ராஜாவை வரவழைத்தார். சிங்கத்தில் இருக்கும் போதும் நீ ஆராதிக்கிற தேவனை தப்புவிக்க வல்லவர் என்று சொன்னார். அதே தேவன் நம்மளை தேடி மற்றவர்களை வரவழைக்க கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். சேர்ந்து சொல்லுமா? உதிக்கும் பொன்மொழிக்கு ராஜாவை வரவழைப்பேன். உதிக்கும் பொன்மொழிக்கு ராஜாவை வரவழைப்பேன். எதிரி திட்டம் கண்டு தீர்ந்திட மாட்டேன். ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி சாதித்து காத்திடுவேன். ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி சாதித்து காத்திடுவேன். சாதிக்க பிறந்தவன் நான், சாத்தானை வெல்பவன் நான். சோதனை எல்லாம் சாதனையாக மாற்றுபவர் என்னை இருப்பதால். சோதனை எல்லாம்
சாதனையாக மாற்றுபவர் என் இயேசு இருப்பதால். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. அப்படி கையில வைத்து சொல்லுமா, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன தேவை இருந்தாலும் சரி, என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். சொல்லுமா, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. யாரும் இல்லை, உதவி செய்ய எவரும் இல்லை, வைத்து வைக்க யாரும் இல்லை, உங்களை நம்பி உள்ளே. அதை நோக்கி பார்த்து உங்க கரத்தை என் மேல வைங்கன்னு சொல்லுவோமா? மேல கையில வைத்து சொல்லும் போது அவருடைய அபிஷேகத்தின் கரம் நம்ம மேல இறங்குவா. அபிஷேகம் பல மலங்காவும் சாதிப்பேன். அபிஷேகம் பலமலங்கா சுகமோலே ஆண்டவருடைய பிள்ளைகள் மேல ஹல்லேலூயா. இப்போது பல மலங்க இறங்கி என் பிள்ளைகளை சாதிக்க வைக்க முடியாது சொல்லுகிறது. அப்பனே அபிஷேகம் பலமலங்கா யாரும் இல்லை, உதவி செய்ய எவரும் இல்லை, வைத்தி வைக்க யாரும் இல்லை, உங்களை நான் நம்பி உள்ளேன். யாரும் இல்லை ஆண்டவரே, உதவி செய்ய எவரும் இல்லை, வைத்தி வைக்க யாரும் இல்லை, உங்களை நான் நம்பி உள்ளேன். உங்க சொந்த ஜனங்கள் உங்களை சோர்வு போவாங்க. செய்திகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுமா, சொந்த ஜனம் என்னைய சோர்வு கொள்ள தள்ளலாம், செய்திகளில் கர்த்தர் என்னும் இருப்பதாலே பைபிளே. சொந்த ஜனம் என்னைய சோர்வு கொள்ள தள்ளலாம், செய்திகளில் கர்த்தர் என்னும் இருப்பதாலே பயமில்லை. யாரும் இல்லை, உதவி செய்ய எவரும் இல்லை, உயர்த்தி வைக்க யாரும் இல்லை, உங்களை நான் நம்பி உள்ளேன். யாருமே எனக்கு உதவி செய்ய எவரும் இல்லப்பா, உயர்த்தி வைக்க யாரும் இல்லை, உங்களை நான் நம்பி உள்ளேன். சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது கரம் நீட்டப்படுவதாக, உயர்த்தி செய்கிற கரம் நீட்டப்படுவதாக, கடன் பிரச்சனையை அடைக்க உதவி செய்கிற கரம் நீட்டப்படட்டும், வியாதியை படுக்கையை மாற்றுகிற கரம் நீட்டப்படட்டும், சோர்விலிருந்து உயிர்ப்பிக்கிற கரம் நீட்டப்படட்டும், ஊழியத்தில் பயன்படுத்துகிற அபிஷேகத்தின் கரம் நீட்டப்படட்டும், அவை வல்லமையுள்ள கரம் நீட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்தாலே மறித்து போன பிள்ளையை தலை தாங்கி தூக்கிவிட்ட அதே கரம் பிள்ளையை நீட்டும்படி, அவருடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும்படி ஜெபிக்கிறேன். இப்போது என் பிள்ளைகளை கரம் பிடித்து தூக்குவீராக ராஜா. என்னோட சேர்ந்து சொல்லுவீர்களா? இருந்தாலும் நான் சாதிப்பேன். அபிஷேகம் பலமலங்காவும் சொல்லும்போதே உங்க கரம் இருந்தா அப்பா பிள்ளைகள் மேல இறங்கட்டும் ஐயா. அபிஷேகம் பலமலங்காவும் யாரும் இல்லை, உதவி செய்ய எவரும் இல்லை, உயர்த்தி வைக்க யாரும் இல்லை,
எத்தனை பேர் சொல்ல முடியாது, அவரை நம்பி இருக்கிறேன் சொல்லுகிறேன். கைகளை வைத்து ஏசப்பா நான் அவரை நம்பி இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் சொல்லுகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆராதனை உதவி செய்ய முடியாது சொல்லுகிறேன். பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அதிசயம் நடக்கட்டும். உண்மை நம்பினோர் கைவிடப்பட்டு போனதில்லை சொல்லி நிரந்தரம் வாசிக்கிறோமே. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த வெட்கத்துக்கு பதிலாக அவர்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதம் நிரப்ப முடியாது சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆராதனை இருப்பதற்காக நன்றி சொல்லி சொல்லுகிறோம். தொடர்ந்து பேசும் ஆராதனை பங்கு பெற்ற பார்த்து கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தாலே உங்கள் அனைவரும் நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நான் தியானத்தின் ஆதாரமாக 2 சாமுவேல் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். தாவீது அந்த சொல்லும் பொழுது, கொடிய இடுக்கண்களில் அகப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஒரு பெரிய இடுக்கணில் தாவீது அகப்பட்டிருக்கிறார். அவன் வாழ்ந்த காலத்திலே ஒரு பெரிய கொள்ளை நோய் வந்தது. அந்த கொள்ளை நோயிலே அவனும் அவருடைய தேசத்தின் மக்களும் பெரிய இடுக்கண்களிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நான் வாழ்கிற காலகட்டத்தில் இதை போலதான் ஒரு பெரிய கொரோனா என்கிற ஒரு கொள்ளை நோக்கி நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். தாவீது காலத்திலையும் கிட்டத்தட்ட 70,000 பேர் மறித்திருக்கிறார்கள். இதுவரை கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் கிட்ட உலக லெவல்ல மறித்திருக்கிறார்கள். இந்தியாவிலே நிறைய பேர் மறித்திருக்கிறார்கள். உலகத்துல அநேக நாடுகளிலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். தாவீது நாட்களிலே கொள்ளை நோய்க்கு மாத்திரம் 70,000 பேர் மறித்திருக்கிறார்கள். யோசிப்பாங்க, 70,000 பேர், ஒரு சின்ன நாட்டில் 70,000 பேர் மறித்திருக்கிறார்கள். ஒரு பெரிய இடுக்கல். நீங்களும் நானும் இடுக்கல்ல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நோய்ங்கிற இடுக்கல், கடன் பிரச்சனைங்கிற இடுக்கல், மற்றும் குடும்பத்துல பிரச்சனைங்கிற இடுக்கல், சமாதான குறைச்சல்ங்கிற இடுக்கல். நீங்க என்ன இடுக்கல்ல மாட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் தாவீது எவ்வாறாக இந்த சூழ்நிலையை அவன் ஹேண்டில் பண்ணா கையாண்டான் என்பதை நாம் வைத்து அதை போல நாமும் செய்வோம் என்றால் கர்த்தர் நம்மை கொடிய இடுக்கல் இருந்து விடுதலையாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இதை சத்தத்தை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளையே, தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் இடுக்கலில் இருந்து விடுவிக்கிறவராய் நான் இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிறேன். எந்த நேரத்தில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தாலும் சரி, உங்களை கொடிய இடுக்கலின் நேரத்திலிருந்து சூழலிருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆனால் தாவீது என்ன செய்தார் என்று பார்க்கும்போது 3 காரியத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது பார்க்கும்போது 14ஆம் வசனத்திலே அவன் சொல்கிறான், இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோம், அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷ கையில் விழாதிருப்பதாக என்றான். நமக்கு என்னைக்குமே பிரச்சனை சொல்லி வந்தோம்னா யாருக்காக யார் விழுந்துடலாமா, யாருக்கையாவது உதவி கேட்கலாமான்னு சொல்லி யோசிக்கணும். ஆனா தாவீது அப்படி செய்யவில்லை. ஆண்டவர் கரத்தில் விழலாம் என்று சொல்கிறான். இன்னைக்கு நம்ம யார் கையிலேயும் உதவி எதிர்பார்க்கலாம். நமக்கு ஒரு பிரச்சனை சொல்லி வந்தா பலருக்கு போன்ல பேசணும், எல்லாம் செய்யணும். ஆனா ஒரு ரகசியம் சொல்லவா, சொல்லுங்க பாஸ்டர், நான் தான் கடைசியில் வைராக்கியமா இருந்தேன், கர்த்தருக்கு எனக்கு உதவி செய்யலையே. தேவ பிள்ளையே, நான் என் ஊழியத்தின் அனுபவத்தை சொல்ல 25 ஆண்டுகள் அனுபவத்தை நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராய் இருப்பார். மனுஷன் காலை பிடிச்ச நாட்கள் வேஸ்ட். நீ நம்பி இருக்கிற, நீ யாரா இருக்கிற, நம்பி இருக்கிற ஆட்களுக்கு கூட காலை பிடிச்சாலும் அவங்களோட காலை வச்சு எத்தி உதவுவாங்க. ஆனா தாவீதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு பாயம், மனுஷன் காலை பிடிக்கவே கூடாது, கையவோ காலையோ எதையும் பிடிக்க கூடாது. கர்த்தரை நம்ம சார்ந்து இருக்கும் போது கர்த்தர் நம்ம இடுக்கல் விடுதலையாக அவர் போதுமானவராக இருக்கிறார். தாவீது செய்த ஒரு காரியம் என்னவென்றால் கர்த்தரின் கைகளை விடுத்தார். கர்த்தர் தான் வாதையை கொண்டு வந்தாரு, ஆனா அவன் கர்த்தர் கையை விடுத்தான். இதை பார்க்கும்போது அநேக நேரத்தில் நான் ஒரு நாள் இதே போனான், நான் பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தேன். ஒரு அம்மா ஒரு குழந்தை அங்க வந்து இந்த பஸ்ஸுக்கு நேராக விழுவதற்காக, தெரியாமல் விழுவதற்காக வந்து சொல்லிட்டான். கையை அந்த அம்மா பையனை கையில பிடிச்சு இழுத்து 4 அடி அடிச்சாங்க. நான் நினைச்சேன் அந்த பையன் அவன் அப்பா கிட்ட ஓடி போவான்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு நேர்மாறாக அடிச்சு அம்மா காலையே வந்து விழுந்தான். காலை கட்டி பிடித்தான். உடனே அடித்த அம்மா
அவனை கையில் ஏந்தி சரி விடு, இனிமேல் வசதிக்கிட்ட போகாத அப்படின்னு சொன்னாங்க. பொல்லாத பெற்றோராக இருக்கிற அவர்களே அப்படி செய்யும் பொழுது நம்மளும் ஆண்டவர் நம்மளை அடிச்சா ஆண்டவர்கிட்டயே போயிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அநேக வீடுகளில் நடக்கிற காரியம் அப்பா பையனை போட்டு அடித்தாலோ பிள்ளைகளை போட்டு அடித்தாலோ அன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பரிசு இருக்கிறது. அவங்க நினைச்ச காரியத்தை ஆண்டவர் நினைச்ச காரியத்தை அவர்கள் பெற்று விடுவார்கள். நீங்க ஆண்டவர் ஒரு வேலை ஸ்தோத்திரம் நமக்கு ஒரு தாவையை கொடுத்திருப்பாங்க, ஒரு பிரச்சனை வழியாக போகிறீர்களா, அதற்கப்புறம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. ஒருவேளை நாம் தவறு செய்திருக்கலாம். தவறு செய்தாலும் ஆண்டவர் கண்டிக்கும் பொழுது, ஆண்டவர் பாதத்திலே நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஸ்தோத்திரம் அந்த காரியத்திலிருந்து மாத்திரம் விடுதலை தருவதில்லை. ஒரு பொல்லாத பெற்றோர் அந்த குழந்தை அடித்ததுக்கு பின்பதாக ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்து ஸ்தோத்திரம் ஒரு டிரெஸ் வாங்கி கொடுத்து ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுத்து அரவணைக்கிறது போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் அடுத்த லெவலுக்கு ஆசீர்வாதத்துக்கு உங்களையும் என்னையும் கொண்டு போவதற்கு அவர் ஏதுவாக இருக்கிறார். ஒரு 4 காரியம் அவன் செய்தது ஆண்டவரின் கரங்களிலே இருந்தான். 2வது காரியம் அவன் செய்த காரியம் என்னவா? அந்த வசனத்தை சொல்லும் பொழுது கீழே குறித்த காலம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலை அன்று குறித்த காலம் வரைக்கும் பாஸ்டர் எவ்வளவு நாள் பாஸ்டர் நாம் வியாதியில் இருக்கணும், எவ்வளவு நாள் அந்த பிரச்சனையில இருக்கணும், எவ்வளவு நாள் அந்த புராணாவில் இருக்கணும், எவ்வளவு நாள் கடன் பிரச்சனை இருக்கணும். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிற தேவ பிள்ளையே, there is a time for all. எல்லாருக்கும் ஒரு குறித்த வேலை ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் குறித்த வேலை உங்க வாழ்க்கையில வரும்போது அதை யாரும் தடுக்க முடியாது. When God acts, who can reverse it? தேவன் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார்? அந்த குறித்த காலத்துல ஒரு குறித்த காலம் வந்தது. அப்பொழுது ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து பூமிக்கு மரியாதையாய் வந்தார். குறித்த காலம், ஒரு குறித்த காலம் என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம். தேவன் ஒரு கேலண்டர் வச்சிருக்கிறார் தேவ பிள்ளையே. அதுக்கு முன்னால குதிச்சாலும் ஒண்ணாகாது, அதுக்கு பின்னால குதிச்சாலும் ஒண்ணாகாது. கர்த்தர் அவர் செய்ய நினைத்த காரியத்தை அவர் சரியாய் செய்வார். ஆண்டவருடைய நேரத்துக்கு நம்ம ஒப்புக்கொடுக்கணும். குறித்த காலம் லாசருவை எழுப்ப ஒரு குறித்த காலம் வைத்திருந்தார். நீங்க உங்க வாழ்க்கையில செத்து போயிருக்கிற பிசினஸ், செத்து போயிருக்கிற சரீரத்தை கர்த்தர் கட்டாயம் எழுப்புவார். நீங்க சுகமாய் எழுத போகிறீர்கள், ஆரோக்கியமாய் வர போகிறீர்கள், மறுபடியும் நல்ல கல்வியை கர்த்தர் தர போகிறார், மறுபடியும் உங்க பிசினஸ் தலைக்கு செய்ய போகிறார், மறுபடியும் உங்க குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்க செய்ய வேண்டிய காரியம் wait for God's time. கர்த்தர் குறித்த காலத்துக்காக காத்திருங்கள். தாவீது குறித்த காலம் வரை காத்திருந்தான். 3வது காரியம் அவன் செய்த காரியம் கடைசி வசனத்தை வாசிக்கிறோம். 25ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அங்கே தாவீது கர்த்தருக்கு என்று ஸ்தோத்திரம் ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார். அப்பொழுது கர்த்தர் தேசத்தை செய்யப்பட வேண்டுதலை கேட்டுள்ளார். இஸ்ரவேலில் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. அவன் செஞ்ச காரியம் பலி செலுத்தினான். பலி அது 2 வகையான பலி செலுத்தினான். என்ன வகையான பலி என்றால் சர்வாங்க தகன பலி, இங்கிலீஷ்ல burnt offering என்று சொல்வார். What do you mean by burnt offering? சர்வாங்க தகன பலி என்றால் என்ன? இந்த சர்வாங்க தகன பலி எங்கே செலுத்த வேண்டும், எப்படி செலுத்த வேண்டும் என்று வேதத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் சர்வாங்க தகன பலி எங்கு செலுத்த வேண்டும் என்றால் பலிபீடத்தில் செலுத்த வேண்டும். ஒரு பலிபீடம் கட்டி இன்னைக்கு நம்ம ஆண்டவர் கண்டு ஸ்தோத்திர பலிபீடத்தை ஆராதன பலிகளை செலுத்த வேண்டும். பலிபீடம் என்றால் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை நாமே ஒப்புக்கொடுக்கிறது, நம்ம நாமே ஃபுல்லா ஒப்புக்கொடுக்கிறது. அந்த சர்வாங்க தகன பலியில எல்லாத்தையும் எடுத்து விட வேண்டும், கொஞ்சம் கூட மீதி வைக்க கூடாது. They have to sacrifice everything. எல்லாவற்றையும் எடுத்து விட வேண்டும், மிச்சம் மீதியை வைக்க கூடாது. நீங்க நம்ம ஆண்டவரை ஃபுல்லா நம்மளை எரிய கொண்டு போனா, ஃபுல்லா ஆண்டவரை ஆற்றல கொண்டு போனா ஸ்தோத்திரம் கர்த்தர் பலிகளை இடுக்கிறது வந்திருக்கிற இடுக்கிறது கர்த்தர் உங்களை வேண்டிய மீட்டெடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். 2வது burnt offering என்ன சொல்லி இருந்தது பார்க்கும் பொழுது அது எருசலேம் தேவாலயத்துல 2 நேரம் செய்யப்படுகிற பலியாய் காணப்படுகிறது. 2 times காலையிலும் சாயங்காலம் செய்யப்படுகிறார் எருசலேம் தேவாலயத்துல. ஆனா தாவீது அதை எருசலேம் தேவாலயத்துல செய்கிற காரியத்தை
இந்த இடத்துல வச்சு செய்கிறான். காரணம் என்னவென்றால் he made that place as a temple of God. அன்னைக்கு போய் தேவாலயத்துல போய் செய்ய அவருக்கு நேரம் இல்லை. ஆனால் அந்த குறித்த இடத்திலே வந்து நின்று அதை தேவாலயமாக மாற்றினான். நீங்களும் நானும் வாழ்கிற காலகட்டத்துல நீங்க சர்ச்சுக்கு போகாம லாக்டவுன்ல இருக்கலாம். ஒருவேளை நீங்க வியாதி நிமித்தமா வீட்டுல இருக்கலாம். சிச்சுவேஷன் நிமித்தமா நீங்க ஏதோ ஒரு காரியத்துல மாட்டிக்கொண்டு இருக்கலாம். இயேசுவானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், you can turn that place as a temple of God. நீங்கள் இருக்கிற இடத்தையே தேவாலயமாக மாற்ற முடியும். நீங்கள் செய்கிற அந்த சர்வாங்க தகன பலியின் மூலமாக நாம் இருக்கிற இடத்தை ஆண்டவரிடம் முழுமையாய் நம்மை ஒப்பு கொடுப்போம் என்றால் அந்த இடத்தை பலிபீடமாக மாற்ற முடியும். ஏனோதானம் அன்று அல்ல, அதுக்கு நாம் ஆற்றல் ரெடி பண்ண வேண்டும், பலிபீடத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். நீங்க இருக்கிற வீட்டையே நீங்கள் ஒரு பலிபீடமாய் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஏதோ நைட்டில வந்து உட்கார்ந்து நைட்ல உட்கார்ந்து ஆராதிச்சோம் இல்லாதபடி எழுதி கிளம்பி ஒரு பலிபீடத்தை கட்டி அதை நம்ம முற்றிலுமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை பலி செலுத்துவோம் என்றால் நாம் இருக்கிற இடத்தையே தேவாலயமாக மாற்ற முடியும். தாவீது அப்படிதான் செய்தார். முதலாவது செய்த காரியம் பலி செலுத்துவதில் ஸ்தோத்திரம், சர்வாங்க தகன பலி செலுத்தினார். நீங்கள் நாம் செலுத்த ஆயத்தமா இருக்கிறோமா? இரண்டாவது காரியம் என்ன பலி செலுத்துறாங்க? பீஸ் ஆஃபரிங், இல்லைன்னா ஃபெல்லோஷிப் ஆஃபரிங். தமிழ்ல சொல்லப்பட்டது போது சமாதான வழி. தாவீது ஏன் சமாதான பலி செலுத்தினார்? ஆண்டவரோடு அவனுக்கு கோபம் உண்டாயிற்று. ஆண்டவருக்கு அவனுக்கு கோபம் உண்டாயிற்று. First of all, he made a good relationship with God. That's the reason it's called fellowship offering. ஆண்டவருக்கும் அவனுக்கும் ஏற்பட்ட அந்த உறவின் துண்டிப்பை அவன் மீண்டும் ஏற்படுத்திக் கொள்கிறான். He retuned his relationship with God. நாமும் ஆண்டவரோடு இழந்து போன அந்த உறவை மீண்டும் புதுப்பிக்க பலி செலுத்த ஆயத்தமா இருக்கிறோமா? எதெல்லாம் தள்ளணுமோ தள்ளிட்டு ஆண்டவர் முக்கியம் சொல்லி வருவோமா? ஆண்டவர் இயேசு மட்டும் எனக்கு போதும் சொல்லி வருவோமா? உலகத்தை விட்டு விட்டு இயேசு வேண்டும் என்று வருவோமா? தாவீது செய்த காரியம் எனக்கு தேவை இயேசு தான் பார்த்தாங்க. ஆண்டவர் எனக்கு முக்கியம் சொல்லி அவன் ஆண்டவருடைய உறவை புதுப்பினான். இரண்டாவது காரியம் மனித உறவுகளை புதுப்பினான். இந்த கொரோனா நேரத்துல உங்க சொந்தங்களோடு பேசாதவங்க பேசுங்க. யார் யார்ட்டெல்லாம் பேச முடியலையோ போன் பண்ணி பேசுங்க. இப்ப டிராவல் பண்ண முடியாது, உங்க உறவுகளோடு பேச கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பேசும் பொழுது கர்த்தர் உறவுகளை சரி செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். தேவனோடு உள்ள உறவு மனிதனோடு உள்ள உறவையும் கர்த்தர் ரினியூ பண்ண கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த மூன்று காரியத்தையும் செய்யும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அதிகாரத்துல சொல்லுகிறது அந்த வாதை நிறுத்தப்பட்டது. அந்த வசனத்துல கர்த்தர் ஹல்லேலூயா கொடிய இடுக்கணிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு தேவப்பிள்ளையே நீங்க எந்த இடுக்கணில இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தாவீதையும் இஸ்ரவேல் ஜனங்களை அன்னைக்கு கொடிய இடுக்கணில விடுதலையாக்கினார். நீங்க உங்க இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறார். நீங்க எந்த இடுக்கல்ல இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. இப்போது இயேசுவின் வல்லமை உங்களை தேடி வருகிறது. ஹல்லேலூயா. தாவீது செய்த மூன்று காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களை இப்போது எல்லா இடுக்கல்லிருந்து கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். என்ன இடுக்கல்ல இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. இயேசுவின் வல்லமை இறங்க போகிறது. ஹல்லேலூயா. அவருடைய கரத்துல நீங்கள் விழுவீர்கள் என்றால் அவருடைய இரக்கத்தின் கரங்களில் விழும்போது உங்களை இடுக்கிலிருந்து கர்த்தர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய குறித்த காலத்திலே உங்களை இடுக்கிலிருந்து கர்த்தர் பாதுகாக்க போகிறார். நீங்கள் பரிசுத்த உதவிகளிலிருந்து பாதுகாக்க போகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிப்பீர்களா? இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது இப்பொழுது கர்த்தருடைய ஹல்லேலூயா வல்லமை உள்ள கரம் இப்பொழுது இடுக்கிலிருந்து விடுதலையாக்க போகிறது. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோடு சேர்ந்து கர்த்தருடைய கரத்துல விழுவோமா? பாருங்கள், எல்லாரும் சத்தத்தை வேண்டி அன்பின் பரலோக பிதாவே, நாங்க எல்லாரும் சமூகத்துக்கு வருவோம் ஐயா. எங்களுக்கு வேற யார்கிட்டப்பா போவோம்? உங்களை விட்டா வேற யார் எங்களுக்கு இருக்கா? உங்களுடைய கைகளே நாங்கள் விழுகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த இடுக்கலான நேரத்துல கூட உங்களுடைய கைகளை நாங்கள் விழுகிறோம். எங்களுக்கு நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உங்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு குறித்த நேரத்தில் அற்புதத்தை செய்யுங்க
நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, எங்களை பலிபீடத்துல வைக்கிறோம் ஐயா. உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள உறவை நாங்கள் வைக்கிறோம். எங்களை முற்றிலும் சுத்தரித்து ஜெபிக்கிறோம். என்னுடைய இருந்த ஒவ்வொரு ஜெபத்தை இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் இடுக்கிறது விடுதலையாக்குவீராக. வியாதியின் இடுக்கிறது விடுதலையாக்குவீராக. பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலையாக்குவீராக ராஜா. குடும்ப பிரச்சனை, ஆபீஸ்ல பிரச்சனை, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனை, உடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதியும். எந்த இடத்துல அடிமைகளாய் ஒரு சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அதை இடுக்கிறது விடுதலை ஆகும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் துஷ்ட மனிதர்கள் கைகளில் இருந்து இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலையாகும்படியாக ஜெபிக்கிறேன். சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களுடைய ஆராதிங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெப தேவையில் உள்ளவர்கள் கீழே காண்கிற நம்பர்களுக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். God bless you.